டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பெறவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு நிதானம், அதாவது கவனம் கடைப்பிடித்தால் வெற்றி, தவறவிட்டால் தோல்வி என்ற தலைப்பில் வேண்டாத பக்கம் பாராமல் குறித்த ஒன்றின் மீது மட்டும் கவனம் செலுத்துவோல் வெற்றி அடைய முடியும் என்பதை விளக்க விரும்புகிறேன். அதாவது அவதானத்தோட போங்கோ, கவனமாக போங்கோ, நிதானமாக இருக்க பழகுங்கோ. இப்போ ஒரு படிக்கட்டில் விளிம்பில் நாங்கள் நிற்கிறோமாண்டா கொஞ்சம் காலை தூக்கி வச்சோம்னா விழுந்துடுவோம். அதை பார்த்து பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, தம்பி விழுந்துடுவா கவனமாக இருக்கும். அப்போ நிதானம் அல்ல அவதானம் கவனம் என்பது இந்த 3 சொற்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் விளிம்பில் நடக்கும்போது மேட்டர் பார்த்துட்டு விழப்புறா கவனம்னு சொல்லுவேன். அல்ல வாகனங்கள் கடுமையாக வீதிகளில் வரும்போது தம்பி கணக்க வாகனம் வரை கொஞ்சம் பொறுமையாக சைட்டாக விட்டு ஓடு அந்த பின்னுக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறவர் அட்வைஸ் பண்ணும். இது எங்களோட வாழ்க்கையில் நடைமுறை சூழல். அல்லது கொஞ்சம் சண்டித்தனக்காரர் வந்துச்சுன்னா பேசாம சத்தம் போடாம வாடா உங்களை அடிச்சு ஒரு வைக்க போடுவாங்க. இப்படியும் ஆலோசனை சொல்லுவார். அப்ப அவதானம் கவனம் நிதானம் என்பது சூழலுக்கு ஏற்றாரு எம்மை நாங்கள் தயார்படுத்துவதற்கு உரியது. இந்த வாழ்க்கையில இதுகளை கவனிக்க மறந்து விட்டோம்னா எங்களுக்கு எதிர்பாராத பாதிப்புகள் வரலாம். அவை தொழில் விஷயத்திலையும் அவதானம் கவனம் நிதானம் என்று சொல்லப்படுற இந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு வேலைன்னா அந்த வேலையிலேயே இருக்க வேண்டும். இப்போ இது டெலிஃபோன் வருதுன்னா டெலிஃபோன் அங்கே தூக்கி வச்சுட்டு வேலையை முடிப்போம். பிறகு மிஸ்கால் இருக்கும் பார்த்து காய்க்கலாம். அதில் வேறு ஒரு வேலை வந்தேன், ஆனால் இந்த வேலை முடிச்சுட்டு மற்ற வேலையை செய்கிறேன். ஆகவே இதுதான் இவ்வாறு நாங்கள் கவனம் எடுப்பதால் அவதானம் நிதானமாக நாங்கள் நெறிப்படுத்துவதால் எங்களை நாங்கள் நெறிப்படுத்துவோம். மேட்டர் இல்லை, எங்களை நாங்கள் நெறிப்படுத்துவதனால் நாங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. வெற்றியில தான் கொண்டே முடிக்கும், வெற்றி அடையத்தான் வைக்கும். ஏன்னா நாங்கள் அதிக இலக்கிய வச்சுக்கொண்டு நகர்த்தி கொண்டு போகிறோம், அந்த இலக்கிலேயே எட்டும். அவ்வாறு நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்க கவனம் இழக்கிறோமோ, எங்க அவதானம் இழக்கிறோம் நிதானம் இழக்கிறோம், அங்க நாங்கள் வலிக்கு விழ பார்க்கலாம் அல்லது விபத்துக்குள்ளாகலாம். ஏதாவது ஒரு இப்ப நான் சொன்ன உதாரணங்கள்ல நீங்கள் கடைப்பிடித்துக் கொள்ளணும், எங்கேயோ ஆபத்து வரப்போகுது. ஆகவே ஒரு செயலை செய்யும் முன் பின்வரும் கேள்விகளை உங்களிடம் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டு பார்த்தால் உடனே அவை நான் 4 துறை பார்த்துக்கேன்: கல்வி, தொழில், சமூக சேவை என்றது. அவை இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன அவதானிக்கிறீங்கன்னு கவனித்து கொண்டீங்களா? சரி. ஒன்று, கல்வி எடுத்தால் அறிவை பெருக்க தகுதியை கூட்ட வேண்டும். அவை என்ன நன்மை? நன்மை விட்டு வருவாயப்படுறது கல்வியை கற்கும். கற்றல் கவனமின்றி நிதானமின்றி இருந்து விட்டால் கற்றதும் போச்சு, கற்றல் சார்ந்த எதிர்பார்ப்பும் போச்சு. இப்படி நாங்கள் எங்களை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி, தொழில் வாய்ப்பு. வருவாயிட்ட நாங்கள் தொழிலை பாவிக்கிறோம். அவை என்ன நன்மை? வாழ தேவையான பணம் கிட்ட மகிழ்ச்சியாக வாழ தொழில் தேவையா இருக்கு. ஆகவே தொழில் அக்கறை இல்லாம நிதானம் இல்லாம கவனம் இல்லாம என்ன போகும்? தொழில் இழக்க வேண்டி வரும். தொழில் இழக்க வேண்டி வந்தா என்ன வரும்? வாழ்வு இழக்க வேண்டி வந்து. உங்களை நீங்கள் கேட்டுப்பாரு. இன்னொரு கேள்வி, சமூக சேவை. என்னதுக்கு? நட்பெயரிட்டு நன்மதிப்பு விட்டு நாங்கள் சமூக சேவை செய்வோம். அதால என்ன நன்மை? அதாவது உள நிறைவிற்கு, மன நிறைவிற்கு, மகிழ்ச்சி, நல்லுறவை பேண வாய்ப்பு இருக்கு. இதையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுப்பார். ஆகவே நாங்கள் சமூக சேவை என்று தவறான வழிகளில் தலையை காட்டினோம்ல, சமூகம் எங்களை ஒதுக்கி வைக்கும். ஆகவே நிதானம் தப்பினால் எங்களை தலை தப்பாது. ஆகவே நிதானம் கவனம் அவதானத்துடன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் முன்னேறி கொண்டு செல்வதற்கு பயன்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.